ஹே ஹாய் அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான ரொம்ப யம்மியான சென்னை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சென்னை பிரியாணிக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ கோழி மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 100 ml நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இதுவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பாதி மூடி எலுமிச்சை பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே வச்சிடலாம். பிரியாணிலேயே ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த சிக்கனை ஊற வச்சுட்டு சைட்லேயே நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு முழுசாக 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு நம்ம 2:2 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் எடுத்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன சைஸில் பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கிறேன். கல்பாசி கொஞ்சமாக சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையுமே இதில் சேர்த்து வதக்கி கொடுத்துடலாம். மிளகாவே நான் முழுசாகவே எப்போவுமே வந்து சாப்பாட்டில் சேர்த்துப்பேன். ஏன்னா நம்ம வந்து காரம் இல்லை அப்படின்னா நல்லா பிசைஞ்சு விட்டு சாப்பிடுவேன். அதனால நான் பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணா கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். வெங்காயம் நம்ம வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த ஸ்பைசஸும் நான் சேர்த்துக்கல. தூள் சேர்த்து ஒரு 2 வதக்கிட்டு மிளகாத்தூள் கருகிடக்கூடாது. தயிரில் நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்து நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேர்த்த தயிர், சிக்கன், தக்காளி எல்லாமே தண்ணி விட்டு இந்த அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு 400 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். இது 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கிறதுனால நான் 3 டம்ளர் மட்டும் தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த ரைஸை எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ரைஸை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை அப்படியே சிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து விசில் போடாமல் வெறும் கேஸ்கட் மட்டும் போட்டு சரியாக ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கமன்னு சென்னை பிரியாணி ரெடி. ஆனால் இடையில ஒரு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எகெயின் ஓப்பன் பண்ணி மல்லித்தலையை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுலேயும் மல்லித்தலை நம்ம வந்து குக் பண்ணும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணுறதை விட ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலை சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன், ரைத்தாவும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணால் வீடே மணக்கும். மசாலா இல்லாமல் கொசன்னு நிறைய விஷயம்லாம் அள்ளி போடாமல் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சென்னை பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணினாலே பிடிக்கும், அதுவும் சென்னை பிரியாணினா சொல்லவே வேணாம், அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிப்படையான வேறு ஒரு ரெசிபியோட வரேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே கனெக்டட். டாடா.